ஜானகி அங்கிருந்து கிளம்பி சென்றதும் மகதி நேராக வேணியிடம் சென்றாள். வேணி ஆண்டி என்றாள். வா வா, என்ன சொல்றா உன் ஃப்ரெண்டு? எப்படியும் அவ தப்பு தப்பாக தான் பேசியிருப்பா. அவ பேச்ச நம்பாத, கொழுப்பெடுத்தவ. நல்ல அருமையான வாழ்க்கை அமைஞ்சும் வாழாம வெட்டேத்தியா திரியிறா என்றாள். ஆனால் ஆண்டி, அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழச் சொன்னா எப்படி? முதல்ல அவளுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலையாமே, எதுக்காக அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் செஞ்சு வச்சிங்க? இதை பாரு மகதி, அவ உங்ககிட்ட என்னத்தை சொன்னாள்னு எனக்கு தெரியாது. எப்படியா இருந்தாலும் அவள் தன்னோட பக்கம் இருந்து பேசியிருப்பா. அதான் நீ இப்படி கேட்குற. உண்மையை சொன்னா சின்னதுல இருந்தே வேங்கையனுக்குத்தான் ஜானகின்னு பேசி வச்சாச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் இவளுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைகளை செஞ்சாங்க. இது இந்த ஊருக்கே தெரியும் என்றார் அவர். ஆனால் ஜானுவோட மனசில் மூர்த்தி தானே இருக்காரு, அது உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியும், ஆனால் வேங்கிய அளவுக்கு மூர்த்தியால் வர முடியுமா என்ன? ஓ, வசதி வாய்ப்பை சொல்கிறீங்களா என்றாள் மகதி. 2 பேருக்குமே வசதி வாய்ப்பு அதிகம், யாரும் யாருக்கும் இழைச்சவங்க இல்லை என்றாள் வேணி. ஆனால் விருப்பங்கிறது வேற ஆச்சே ஆண்டி. அவள் மனசில் மூர்த்தி இருக்கிறப்ப நீங்கள் வேங்கையனுக்கு அவளை கல்யாணம் செய்து வச்சது தப்பு தானே? தப்பு தான். என் பொண்ணை போய் வேங்கையம் போல ஒரு நல்லவனுக்கு கல்யாணம் செய்து வச்சு அவனோட வாழ்க்கையை நாங்கள் நாசமாக்கிட்டோம். நாங்கள் செஞ்ச தப்புக்கு பிரயாச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கோம். வேங்கையனை பார்க்குறப்பெல்லாம் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் என்றாள் வேணி. ஒரு விஷயம் சொல்லுங்க ஆண்டி, உங்களுக்கு வேங்கையனை பிடிக்குமா இல்லை மூர்த்தியை பிடிக்குமா? 2 பேரையும் பிடிக்கும் தான். ஆனாலும் வேங்கையன் எங்களுக்கு மருமகனாக வரணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம் என்று அவள் சொல்ல, ஆனால் ஜானகி அப்படி ஆசைப்படலையே. பேசாமல் அவள் ஆசைப்பட்டபடியே மூர்த்தியோட கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கலாமே என்று மகதி சொல்ல, என்ன பேசுகிற நீ? ஏற்கனவே வாக்கு கொடுத்தாச்சு, கொடுத்த வாக்க மீற முடியுமா என்று வேணி சொல்ல, ஆனால் இப்போ 3 பேர் வாழ்க்கை கேள்விக்குறியில் இருக்கு. யாருமே சந்தோஷமா இல்லைங்கிறப்ப எப்போவோ கொடுத்த வாக்கு பெருசா போச்சா உங்களுக்கு என கோபத்தில் வெடித்தாள் மகதி. அதை கேட்டு மென்மையாக சிரித்த வேணியோ, நீ உன் தோழி பக்கம் இருந்து பேசுற, அதான் கோவப்படுற. மற்றவங்க பக்கம் இருந்து பாரு, உண்மை தெரியும் என்றான். உண்மை எதுவாக இருந்தாலும் விருப்பம்தான் முக்கியம். நீங்கள் செய்தது தப்பு தான் ஆண்டி. ஜானுவை மூர்த்தியோட தான் சேர்த்து வச்சிருக்கணும் என சொல்ல, வேணியோ இலப்பமாக சிரித்துவிட்டு, என் பொண்ணுக்கு மூர்த்தி ஏத்தவன் இல்லை என மெதுவாக சொல்ல, அதை கேட்டு அதிர்ந்தாள் மகதி. இதுக்கு என்ன அர்த்தம் என்று மகதி கேட்க, போக போக உனக்கே புரியும். எனக்கு வேலை இருக்கு, நீ போய் ஓய்வெடு என சொல்லிவிட, அதற்கு மேல் அவளுக்கு என்ன பேசுவதென தெரியவில்லை. நேராக குபேரனை தேடி சென்றாள் மகதி. அங்கிள், உங்களுக்கு உங்கள் பொண்ணு மேலே பாசம் இல்லையா? ஏன் அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுத்தீங்க என்று அவள் கேட்க, வேங்கையனை போல சிறந்தவனை கல்யாணம் செய்துக்க நான் நீனு பொண்ணுங்க போட்டி போட்டாங்க. எங்கள் அதிர்ஷ்டம் வேங்கையனே எங்களுக்கு மருமகனாக வந்தது, நாங்கள் செஞ்ச பாக்கியம் என்று அவர் சொன்னார். ஏன் மூர்த்தி உங்களுக்கு மருமகனாக அமைஞ்சா அது அதிர்ஷ்டம் இல்லையா? மூர்த்தி விஷயம் வேற, வேங்கைய விஷயம் வேற. என்ன வேற வேற? பொண்ணோட சந்தோஷம் தானே முக்கியம் என மகதி சொல்ல, அவளோட சந்தோஷத்துக்காகத்தான் நாங்கள் வேங்கையனோட கல்யாணம் செய்து வச்சோம் என்றார் குபேரன். என்ன இவ்வளோ உறுதியாக பேசுறீங்க? ஆனால் ஜானு இப்போ சந்தோஷமா இல்லையே, அவளும் கஷ்டப்படுறா, அலறா, என்னால் தாங்க முடியல அங்கிள் என சொல்ல, அவரோ மென்மையாக சிரித்துவிட்டு, வா என் கூட என்றார். எங்க என இவள் கேட்க, வா உனக்கு வேங்கையனை காட்டுறேன், அவனை பாரு, அப்புறம் நீ பேசு, நான் கேட்டுக்கிறேன் என்றார். ஆனால் அவரை பார்க்கிறது வேஸ்ட்டுன்னு ஜானு சொன்னாலே, அவ சொல்றத நம்பாத என்றார் அவர். உங்களுக்கு வேங்கையனை விட்டு கொடுக்க மனசு இல்லை, அதனால அவருக்கு ஆதரவா பேசுறீங்க என மகதி சொல்ல, ஓ அப்படியா, சரி மூர்த்தியும் காட்டுறேன் வா என்றார். நாளைக்கு சண்டே, அவருக்கு லீவா? ஜானுவே எனக்கு அவரை காட்டுறேன்னு சொன்னாலே, அவ காட்டுறது அப்புறம், நீ வா கிளம்பு. எங்க மூர்த்தி இப்போ பேங்கில் தான் இருப்பான், அங்கேயே போய் அவனை பார்க்கலாம். வேணாம், அது தப்பு. அப்போ வேங்கையனை பார்க்கலாம் வா. எனக்கு அந்த ஆளை பார்க்க தோணலை, மனுஷங்களை மதிக்காத ஒருத்தனை நான் ஏன் பார்க்கணும் என்றாள் மகதி. அப்படின்னு ஜானகி சொன்னாளா? ஆமாம் என்றாள். சரி, நீ எதுக்காக இங்கே வந்த? ஜானுவுக்காக வந்தேன்.
பாவம், அவளுக்கு ஆதரவு தரலாம்னு நினைக்கிறேன். அவளோட வாழ்க்கையை சரியாக்கலாம்னு வந்தேன் அங்கிள் என்றாள் மகதி. அப்போ நீ புத்திமதி சொல்ல வேண்டியது ஜானகிக்கு தான். அவளை வேங்கையனோட சேர்த்து வைக்கிறது தான் நல்லது. ஜானகிக்கு ஏத்தவன் மூர்த்தி கிடையாது என சொல்ல அதை கேட்டு அதிர்ந்தாள் மகதி. வேணி ஆண்டி கூட இப்படித்தான் சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? பெத்தவங்களுக்கு தெரியாதா பொண்ணுக்கு யார் ஏத்தவன்னு? நாங்கள் தானே அவளுக்கு உயிர் தந்தோம். நாங்களே எப்படி அவள் வாழ்க்கையை அழிப்போம் சொல்லு என இவர் கேட்க, ஆனால் அவள் மூர்த்தியை காதலிக்கிறாளே என இவள் சொல்ல, அதெல்லாம் ஒரு காதலா? வேங்கைய ஜானகியை காதலிச்சதை விடவா இவள் காதலிச்சிட்டா? ஏதோ வேங்கையங்கிட்ட பிடிக்காத சில விஷயத்தை பெருசு பண்ணி அவனை வேண்டாம்னு நினைக்கிறாளே தவிர, மூர்த்தி கூட அவளுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா கண்டிப்பாக அவள் வாழ்க்கை நரகமாக தான் ஆகியிருக்கும். அது அவளுக்கு தெரியலை. புரிகிற மாதிரி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, வீம்புக்காரி என்று சொன்னார். ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கே என மகதி கூற, உன் குழப்பத்தை தீர்க்க ஒரே வழிதான் இருக்கு. வேங்கையனையும் மூர்த்தியையும் நீ சந்திக்கணும். அதுவும் ஜானகிக்கு தெரியாம. 2 பேரையும் பாரு, அவங்களோட நடவடிக்கைகளை கவனி. முடிஞ்சா அவங்களோட பேசிப்பாரு. அப்புறம் தெரியும் யார் எப்பேற்பட்டவங்கன்னு, ஜானகிக்கு யார் ஏத்தவங்கன்னு என சொல்ல, ஜானகியின் மீது இருந்த அதீத நம்பிக்கையில் மகதியும், ஓ அப்படியா சொல்றீங்க, சரிங்க அங்கிள், நானும் பார்க்கிறேன். இப்பவே என்னை கூட்டிட்டு போங்க. மூர்த்தி வேங்கைய 2 பேர்ல யார் ஜானகிக்கு ஏத்தவங்கன்னு பார்க்கிறேன். ஒருவேளை நீங்க நினைக்கிறது சரின்னா ஜானகி கிட்ட பக்குவமாக பேசி அவள் மனசை மாற்ற பார்க்கிறேன். அப்படி இல்லாமல் ஜானகி பக்கம் நியாயம் இருந்தால் நான் அவள் பக்கம்தான் நிற்பேன். அதுக்காக உங்களையும் இந்த ஊரையும் எதிர்க்க நான் தயார் அங்கிள் என்றாள். அப்படி சொல்லு, எவ்வளோ தைரியமாக பேசுகிற, அதே தைரியத்தோட என்னோட வா, கிளம்பு என அழைக்க அவளும் தயங்காமல் குபேரனுடன் சென்றாள். இருவரும் மூர்த்தியையும் வேங்கையனையும் பார்த்து முடித்து வீடு திரும்ப இரவானது. வேணியும் காத்திருந்தார். குபேரனும் மகதியும் வரவும், இவ்வளவு நேரம் எங்கே போய் இருந்தீங்க என கேட்க, குபேரனும் மகதியை தெளிவுபடுத்தி கூட்டிட்டு வரேன் என்றார். புரியலையே என்று வேணி கேட்க, மூர்த்தியையும் வேங்கியனையும் அவளுக்கு காட்டிட்டு வரேன். அப்படியா என சொல்லியவர் மகதியை பார்த்து, என்னம்மா தெளிவாயிட்டியா என கேட்க, அவளோ ஓ ரொம்ப தெளிவாக இருக்கேன் என்றான். இப்போ சொல்லு, நீ யார் பக்கம்? இப்பவும் நான் என் தோழி பக்கம்தான் என்றான். சே, நீயுமா இப்படி பேசுகிற? பொறுமை ஆண்டி, அவளோட நல்லதுக்காக அவள் மனசை மாற்ற போகிறேன். அவளுக்கு யார் சரின்னு காட்ட போகிறேன். அவளே மனம் மாறுவா, அதுக்கு நான் பொறுப்பு. எப்படியோ அவள் வேங்கையோட வாழ்ந்தா அதுவே போதும் எனக்கு. யார் வாழ்க்கை யார் உடனே யாருக்கு தெரியும்? அதுக்குள்ள அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீங்க. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் கூட ஜானு வீம்பா இருந்தால் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டி என்றாள் மகதி. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு, உன்னால் முடியும். ஆமாம், ஜானகி மனசை மாற்ற நீ என்ன செய்ய போகிற? முதல் வேலையாக நான் நாளைக்கு வேங்கையின் வீட்டில் போய் இறங்க போகிறேன். இறங்கி அவரை கல்யாணம் செய்துக்க போகிறதா சொல்ல போகிறேன். என்ன இப்படி சொல்கிற என வேணி அதிர, குபேரனும் அதிர்ச்சி ஆகாத, அது வெறும் நாடகம்தான். நாடகமா? ஆமாம் ஆண்டி, ஜானகியை பொறுத்த வரைக்கும் வேங்கையன் முட்டாள், முரடன், காட்டான். அது போய் அவன் நல்லவன், மென்மையானவன்னு நிரூபிக்கணும். அதுக்கு நான் அந்த வீட்டில் இருக்கணும் என்று மகதி கூற, இதுக்கு ஜானகி எப்படி ஒத்துக்கவா? அவளுக்கு நான் செய்ய போகிறத சொல்ல போகிறதில்லை. வேங்கையனுக்கு புரிய வச்சு அவரை உன்னை விட்டு விலகி வைக்கிற மாதிரி செய்ய போகிறேன்னு சொல்ல போகிறேன். அதை அவள் நம்பி என்ன அந்த வீட்டில் தங்கி இருக்க ஒத்துக்குவா என்றாள் மகதி. எல்லாம் சரி, இந்த விஷயம் வேங்கையனுக்கு தெரியுமா? எல்லாம் அங்கிள் அவர்கிட்ட பேசிட்டாரு. என்னன்னு? நான் நடத்துகிற நாடகத்தை பற்றி விளக்கமாக சொல்லிட்டாரு. முதல்ல அவர் நம்பலை, ஒத்துக்கலை. அப்புறம் அங்கிள் பேசியே அவரை சம்மதிக்க வச்சுட்டாரு. நீ வேங்கைய வாழ்க்கையில் நுழைஞ்சா அது ஜானகி தானே கொண்டாட்டம், நிம்மதின்னு அவள் வேங்கையனை விட்டுடுவா என்று வேணி கூற, அப்படி நான் விடமாட்டேன் ஆண்டி. வேங்கையன் பெஸ்ட்டுன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அவள் முன்னாடியே நான் நாடகமாடி மெதுவாக அவள் மனசில் வேங்கையனை கொண்டு வர வைக்கிறேன் என்றாள் மகதி. நீ வேங்கையங்கிட்ட பேசினியா? இல்லை, நான் பேசலாம்னு இருந்தேன், ஆனால் அங்கிள் விடலை, அவரே பேசிட்டார். எப்படி உன் மனசு மாறுச்சு? மூர்த்தியை நீ பார்க்கலையா? பார்த்தேன். மூர்த்தி தன் வாழ்க்கையை வேற மாதிரி வாழ்கிறாரு.
அது ஜானகிக்கு செட் ஆகாது. முன்ன இருந்த மூர்த்தி வேற, இப்போ இருக்க மூர்த்தி வேற. இந்த வித்தியாசத்தை ஜானகிக்கு புரிய வச்சுட்டாலே போதும். தன்னால் அவள் வேங்கையன்கிட்ட போயிடுவா. வேங்கையனுக்கு உன்னோட திட்டம் பிடிச்சதா? அவன் நல்லவனாச்சே, இதுக்கு ஒத்துக்க மாட்டானே. ஆரம்பத்தில் ஒத்துக்கலை. அங்கிள் பேசி பேசி அவர் மனசை கரைச்சாரு. ஜானகிக்காக அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். ஜானகி மனசு மாறணும், அதுக்காக நான் சொல்கிறத கேட்டு அப்படியே நடந்துக்கிறதா சொன்னாராம். அதுவே போதும் எனக்கு. அவரை விரும்புகிற பொண்ணா நான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய போகிறேன். எனக்கு துணையாக அவர் இருப்பார். இதில் ஜானகிக்கு விருப்பம் இருக்காது. ஆனாலும் வேங்கையன் தன்னை விட்டு போனால் போதும்னு தான் அவள் யோசிப்பா. அதுதான் எனக்கும் தேவை ஆண்டி. அப்படி அவள் யோசிக்கணும். அப்போ தான் என்னால் என் திட்டத்தை சரியாக நடத்த முடியும். நான் போட்ட திட்டப்படி எல்லாம் சரியாக நடந்தால் எல்லார் வாழ்க்கையும் மாறி சந்தோஷமாயிடும் என்றார் மகதி. என்னவோ உன்னால் நல்லது நடந்தால் அதுவே போதும். கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதுக்கு நிறைய நாள் ஆகும் ஆண்டி. ஆகட்டும், பரவாயில்லை. இன்னும் 6 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே அவள் மனசு மாற்ற பார்க்கிறேன். அப்படியும் அவள் மாறாமல் வீம்பாக இருந்தால் அவள் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாத ஆண்டி. வேங்கையனை பற்றி உயர்வாக சொன்னால் அவள் ஏற்றுக்க மாட்டா. அவளே கண்கூட பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அப்போ தான் மனசு மாறுவா. பெருசாக நம்பிக்கையெல்லாம் வச்சுக்காதீங்க ஆண்டி. எனக்கே 5% தான் நம்பிக்கை இருக்குது. அந்த 5%த்தை 100% மாற்றனா நிறைய கஷ்டப்படணும், போராடணும். எனக்கு ஏகத்துக்கு வேலைகள் இருக்குது ஆண்டி என்றார். சரி விடி, விதிப்படி நடக்கட்டும். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. நீ சாப்பிட்டு தூங்கு வா. நாளைக்கு நீ வேங்கை வீட்டுக்கு போகணும்ல. சரிங்க ஆண்டி என சொல்லியவள் சாப்பிடச் சென்றாள். நன்றாக திருப்தியாக சாப்பிட்டு முடித்து தன் அறைக்கு வந்தவள் படுத்து அன்றைய நாளில் அவள் சந்தித்த வேங்கையனையும் மூர்த்தியையும் ஒப்பிட்டு பார்த்தாள். ஜானகியின் நினைவு வந்து நின்றது. அவளின் பேச்சு, அழுகை அனைத்தும் அவளை வாட்டியது. இருப்பினும் வேங்கையனை கண்டதில் இருந்து மகதியின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது. திருமணம் என ஒன்று நடந்தால் அது வேங்கையனோடு தான் என தீர்மானித்தார். எப்படி ஜானகி மகதிக்கும் மூர்த்திக்கும் திருமணம் ஆகக்கூடாதுன்னு தடுத்தாலோ அதே போல ஜானகியையும் வேங்கையையும் சேரவிடக்கூடாது என முடிவெடுத்தார் மகதி. சலவை கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கிடைச்ச அழகான வாழ்க்கையை ஜானகி மிஸ் பண்ணிட்டார். எது எப்படியோ எனக்கும் மூர்த்திக்குமான உறவை அவளை கெடுத்துட்டதால நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன். எனக்கு மூர்த்தி வேணாம், வேங்கையன் தான் வேணும். ஆனால் இதுக்கு ஜானகி ஒத்துக்கிட்டாலும் வேங்கையன் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் குணம் அப்படி. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான்னு நினைக்கிறவர். ஜானகி அவரை விட்டு விலகி போனாலும் அவளை நினச்சிக்கிட்டே வாழ்வாரே தவிர இன்னொரு பெண்ணை ஏறிட்டு பார்க்க மாட்டார். அப்படி அவரை விடக்கூடாது. ஜானகி வாழ்க்கையிலிருந்து வேங்கையனை பிரிக்கணும். அடுத்து வேங்கைய மனசில் நான் இடம் பிடிக்கணும். வேங்கையை என்னை கல்யாணம் செய்துக்கிட்டா தானாகவே ஜானகி மூர்த்தி கிட்ட போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க. இல்லை ஜானகி மனசு மாதிரி வேங்கையனே போதும்னு நினச்சிட்டா நமக்குத்தான் கஷ்டம். அப்படி விடக்கூடாது. அங்கிள் ஆண்டி சொன்னது போல மூர்த்தி ஜானகிக்கு ஏற்றவன் இல்லை தான். ஆனால் அதே சமயம் ஜானகி வேங்கையனுக்கு ஏற்றவள் இல்லை. நான் தான் வேங்கையனுக்கு ஏற்றவள். அதை நான் நிரூபிக்கணும். வேங்கைய மனசில் இடம் பிடிச்சு அவரோட வாழணும். என் தோழிக்காக மட்டும் இங்கே வந்தேன். அவள் ஆசைப்பட்டபடியே எல்லாம் செஞ்சு அவளே எதிர்பார்க்காத சமயத்தில் வேங்கையனை நான் எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். வேங்கையனை இழந்துட்டோமேனு அவள் வருந்தணும். முதல்ல அவளுக்கு மூர்த்தி எப்படிப்பட்டவன், வேங்கையன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிய வைக்கிறேன். ஐ ஆம் சாரி ஜானகி, உனக்கு உதவு வந்தேன். ஆனால் என் வாழ்க்கைக்காக இப்போ உன் வாழ்க்கையை நான் பறிக்க போகிறேன். என்னை மன்னிச்சிடு. நீ ஆசைப்பட்டபடியே மூர்த்தியோட வாழு, நான் வேங்கையனோட வாழ்ந்துக்கிறேன். வேங்கையா, என்னோட காதலனே, என் மனம் கவர்ந்த கல்வனே, உனக்காக உன்னை தேடி நான் வர்றேன். உன் மேலே எனக்கு எழுந்த காதலால் நீ மனசு மாதிரி என்னை ஏற்றுக்கணும். ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறத மரபு தான், பண்பாடு தான். ஆனால் அது யாருங்கிறது தான் முக்கியமே. உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். நமக்கு நடுவில் யாரும் வரமாட்டாங்க, வரவும் விட மாட்டேன். சுயநலமாக நான் யோசித்தாலும் உன்னை போல பொக்கிஷத்தை இழக்க என்னால் முடியாது. உன் மேலே எனக்கு எழுந்த காதலை மற்றவங்க தப்பாக நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஒரு முறை நீ என் காதலை ஏற்றுக்கிட்டா போதும். இந்த உலகமே என் காதலை கொச்சையாக நினைக்காம நல்லபடியாக நினைக்கும். வேங்கையா, ஐ லவ் யூ ஸோ மச் என அவளுக்கு அவளே குதூகலமாக சொல்லிவிட்டு மறுநாள் வேங்கையின் வீட்டிற்கு செல்வதை நினைத்து மகிழ்ந்து அந்த சந்தோஷத்தில் நிம்மதியாக உறங்கி போனாள்.
மறுபக்கம் வேணி உறங்குவதற்காக அறைக்கு வர அங்கு குபேரன் இன்னும் உறங்காமல் இருப்பதைக் கண்டு வியந்து என்னங்க தூங்கலையா என கேட்க அவரும் மலர்ச்சியான முகத்துடன் பல நாள் கவலை, இன்னைக்கு மகதி மூலமா தீரப்போகுதுன்னு நினைக்கிறப்ப சந்தோஷத்துல தூக்கம் கூட வரல வேணி. மகதியை முழுசா நம்பலாமா? கடைசியில நட்பு அது இதுன்னு ஜானகி பேச்சை கேட்டு மாறிட மாட்டாளே. மகதியும் ஜானகியும் ஒன்னா என்ன? 2 பேரோட குணங்களே வேற. ஜானகி போல மகதி யோசிக்கிறதில்லை. அவள் சரியான முடிவுகளை எடுத்திருக்கா. அவளை நினச்ச எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அவளை நல்லபடியாக வளர்த்திருக்காங்க. என்னைக்காவது மகதியோட அப்பா அம்மாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா பொண்ணை நல்லபடியாக வளர்த்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பாராட்டணும் வேணி என்றான் குபேரன். அப்படி என்னதான் நடந்ததுங்க? அவளை கூட்டிக்கிட்டு எங்கே தான் போனீங்க? மூர்த்தியை பற்றியும் வேங்கையனை பற்றியும் அவள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதனால் அவளை கூட்டிகிட்டு போய் மூர்த்தியையும் வேங்கையனையும் காட்டிட்டு வந்தேன். அவங்கள பார்த்த பின்னாடி மகதியோட மனசே மாறிடுச்சு. ஜானகி மேலே தான் தப்புதுன்னு அவள் சொன்னான். ஜானகியோட மனசை மாற்றி வேங்கையனோட சேர்த்து வைக்க போறேன்னு சொன்னான் என்றான். மகதியோட மனசு மாறுச்சா? அப்படி என்ன நடந்தது என்று வேணி கேட்க, முதல்ல மகதியை கூட்டிட்டு நான் போன இடம் மூர்த்தி கிட்ட தான். அங்கே பேங்கில் இருந்தான். மகதியை அவன் முன்னாடி நிற்க வைக்க எனக்கும் சங்கடமாக இருந்தது. காரணம், நம்ம பொண்ணால தானே மகதிக்கு கிடைச்ச மூர்த்தி வரன் தட்டி போச்சு. கண்டிப்பாக மகதியை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவளை ஒரு பக்கம் நிற்க வச்சுட்டு மூர்த்தி கிட்ட பேச போனேன். நாங்கள் பேசுகிறத அவள் கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்படி என்ன பேசுனீங்க? வழக்கம் போல தான், என் பொண்ணு செஞ்சது தப்பு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு மெதுவாக பேச்சு கொடுத்தேன். ஆனால் அந்த மூர்த்தி பழைய மூர்த்தி இல்லை வேணி, முழுசாக மாறிட்டான். அவனுக்கு தான் பேங்க் ஆஃபீஸருங்கிற திமிரில் என்னைய அவன் மதிக்கலை. வேண்டாதவனை போல என்கிட்ட நடந்துக்கிட்டான். அப்படியாங்க? நம்ம மூர்த்தியா அப்படி நடந்துக்கிட்டான்? ஆமாம் வேணி, முன்னே இருந்த மூர்த்தி எப்படி இருப்பான்? என் முன்னாடி பவ்யமாக நின்று பேசுவான். நான் எதை சொன்னாலும் தட்டாமல் செய்வான். ஆனால் இப்போ என் முன்னாடி தில்லா நிற்கிறான். ஜானகின்னு சொன்னதும் அவன் முகமே வெறுப்பில் மாறிடுச்சு. நான் பேசினா அவனுக்கு பிடிக்கலை. இதை சொல்லவா வந்தீங்க மாமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்புங்கன்னு பட்டுன்னு சொல்லி விரட்டுறான். ஐயோ என்றான் வேணி. ஜானகி உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக 6 மாதம் கழிச்சு டைவர்ஸ் ஆனதும் அவள் உன்கிட்ட தான் வந்து நிற்பா. அப்போ நீ அவளை ஏற்றுக்கணும்னு சொன்னால் அவன் முகமே மாறிடுச்சு. கோபமாக பார்த்தான். நான் என்ன முன்னே இருந்த மூர்த்தியா? இப்போ என்னோட ரேஞ்சே வேற. இந்த பேங்க்கில் நான் ஒரு ஆஃபீஸர். எனக்கு இங்கே எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குது தெரியுமா? நான் எப்படி ஜானகியை ஏற்றுக்கிறது? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. வேங்கியனை அவளுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கு நான் தான் இடிச்சவனா? என்னால் அவளை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அடப்பாவி, அப்படியா சொன்னான்? ஆமாம், ஆனால் அவனுக்கு ஜானகியை பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான், ஆனால் இப்போ பிடிக்கலைங்கிறான். நான் சொன்னேன், ஏன்பா மூர்த்தி, அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் உன்னையே சுற்றி சுற்றி வந்தாளே, அப்போ அவளோட அன்பு உனக்கு தெரியலையா? நீயும் தான் அவள்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்ட, அதெல்லாம் மறந்துட்டியா மூர்த்தின்னு கேட்டால் அதுக்கு அவன் சொல்கிறான், ஏதோ மாமா பொண்ணு சுற்றி வருதேன்னு பழகினேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அவளை வச்சு நேரம் ஓட்டினேன்னு சொன்னான். நான் அப்படி ஆடி போயிட்டேன் வேணி. என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறான்? அவளுக்காக அது இதுன்னு என்னென்னமோ வாங்கி வந்து வச்சானே, அது எல்லாம் என்ன கேட்டேனே. அதுக்கு அவன் சொல்கிறான், நானா வாங்கி வரல, எனக்கு வாங்கி தரணும்னு எண்ணம் இல்லை. வேங்கையன்னா எப்போ பாரு ஜானகி கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு எதையாவது பொருள் வாங்கி தருவாப்புல. அதை கொண்டு போய் நான் ஜானகி கிட்ட தருவேன், அவ்வளவுதான். என்கிட்ட ஏது பணம்? ஏகப்பட்ட சொத்து இருந்தும் எங்கள் அப்பா எனக்கு ஒத்த பைசா தரலை. என் படிப்புக்கான செலவே வேங்கிய செஞ்சது. அவனால தான் நான் இந்த அளவுக்கு ஒரு ஆஃபீஸராக வந்திருக்கேன். அந்த நன்றி கடனுக்காக தான் அப்போ அவன் சொன்ன வேலையை செய்தேனே தவிர நானா ஜானகிக்கு இம்மி அளவு கூட செலவு செய்ததில்லைன்னு சொன்னான். ஜானகி எனக்குன்னு கொடுத்த பரிசு பொருள் எல்லாம் வீட்டில் பத்திரமா இருக்கு, அதை வேணா திருப்பி கொடுத்துட்றேன். அதுக்காக நான் அவளை ஏற்றுக்க முடியாதுன்னு தீர்த்து சொல்லிட்டான் என்றான். நான் அப்பவே சொன்னேன், மூர்த்தி மோசமானவன்னு. அதை நம்ம பொண்ணு கேட்டாலா? கண்மூடித்தனமான அவனை நம்பினா. இப்படி மூர்த்தி பேசுனது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா எவ்வளோ வருத்தப்படுவா தெரியுமாங்க? அவள் வருந்துறது அப்புறம், முதல்ல அவள் நம்புவாளா? அதை சொல்லு. அவனை பற்றி நாம் எவ்வளோ சொல்லியும்
பெத்தவங்க பேச்சை நம்பாம அவன்தான் வேணும்னு அடம் பிடிச்சாலே பாவங்க நம்ம பொண்ணு. அவள் வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாயிடுச்சுங்க. என் பொண்ணு பாவம். வேங்கையனை விட்டு வந்தா நீ தான் ஏற்றுக்கணும், வேற யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீ கேட்குற அளவுக்கு சொத்து எழுதி தரேன், ஏன் முழு சொத்து உனக்கே தரேன்னு சொல்லி கைகூப்பி கெஞ்சுறேன். பதிலுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இதே பேச்சை நீங்கள் அவளோட கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட சொத்துக்காக அவளை ஏற்றுக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ என்னால் முடியாதுன்னுட்டான். சரிப்பா, இப்போதான் நான் சொத்து தர்றேங்கிறேனே, அப்புறம் என்னன்னு கேட்டால் சொத்தை விட எனக்கு இப்போ இருக்கிற பதவியும் அதில் வர்ற புகழும் தான் முக்கியம். சொத்துள்ள பொண்ணுங்க நம்ம ஊர்லேயே எக்கச்சக்கமாக இருக்காங்க, அதில் யாரையாவது நான் பார்த்துக்கிறேன். இப்போ போய் நான் ஜானகியை ஏற்றுக்கிட்டா ஊரை என்னை பழிக்கும், அவமானப்பட என்னால் முடியாது. அந்த அளவுக்கு ஜானகி ஒர்த்து இல்லைன்னு முகத்துக்கு நேராக சொல்லிட்டான் வேணி என சொல்லி குபேரன் கண்கள் கலங்கிய அளவே தொடங்க வேணிக்கு கஷ்டமாகி போனது. ஏங்க அழாதீங்க என்றார் வேணி. என்ன பேச்செல்லாம் பேசிட்டான் தெரியுமா? நம்ம மூர்த்தியா இதுன்னு நானே ஆச்சரியப்பட்டேன். அதை விட அவன் மேலே மலையளவு நம்பிக்கை வச்சிருக்காளே நம்ம பொண்ணு, அவளை பற்றி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு வேணி. சரி சரி அழாதீங்க, கடவுள் இருக்காரு, கண்டிப்பாக அவர் நம்ம பொண்ணை கைவிட மாட்டாருங்க, நம்புங்க என சொல்ல குபேரனும் தனது துக்கத்தை சற்று ஆற்றிக்கொண்டு அதுக்கு மேலே அவங்கிட்ட பேச எனக்கும் எதுவும் தோணலை. சரிப்பா நான் கிளம்புறேன்னு சொன்னால் உடனே அவன் சொல்கிறான், இது போல் அடிக்கடி வந்து தொல்லை செய்யாதீங்க, எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அதை நீங்களும் உங்கள் பொண்ணும் சேர்த்து கெடுத்துடாதீங்க. ஏற்கனவே நான் ஜானகி கிட்ட சொல்லிட்டேன் உன்னை ஏற்றுக்க முடியாதுன்னு. அதையும் மீறி அவள் முட்டாள் மாதிரி செய்கிற தப்புக்கு நான் துணை போக மாட்டேன். அவள்கிட்ட சொல்லி புரிய வைங்க. என்னோட வாழ்க்கை முறை மாறிடுச்சு, மறுபடியும் பழைய மூர்த்தின்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட வர வேண்டாம்னு சொல்லுங்க. அப்படியே அவளுக்கு டைவர்ஸ் ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பில்லை. அவள் வந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு தீர்த்து சொல்லிடுங்க. நான் வரப்போகிற வழியெல்லாம் சும்மா சும்மா என் முன்னாடி வந்து மாமா மாமான்னு உருகி பேசுனா காலமெல்லாம் மாறிடுச்சு. இப்பெல்லாம் அவள் வந்து பேசுனா காதில் ஆசிட் ஊத்துற மாதிரி இருக்கு. நான் அவளை எப்படியெல்லாம் விரட்ட பார்த்தாலும் கேட்க மாட்டேங்கிறான். மறுபடியும் அவள் என்கிட்ட வராத மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அவளால் நீங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் வேணி. அவன் சொன்னதை கேட்டு நான் ஆடி போயிட்டேன், வருத்தப்பட்டேன். மகதி தான் எனக்கு ஆறுதல் சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு வந்தா என்றார் குபேரன். மனுஷனா அவன் போய் அவன்தான் வேணும்னு நிற்கிறாளே, கிடைச்ச வாழ்க்கையை விட்டுட்டு சாக்கடைன்னு தெரிஞ்சு அதில் விழப்பாக்குறாளே. ஜானகியை என்னங்க செய்யறது? இனி நாம் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை வேணி, மகதி கையில் தான் எல்லாம் இருக்கு. மூர்த்தி பேசின பேச்சை கேட்டு அவளும் அதிர்ச்சியில் இருந்தா. ஜானு மூர்த்தியை பற்றி உயர்வா பேசி வச்சான், அதை நம்பினேன். ஆனால் நேரில் இப்படி பேசுகிறானே, இவனா ஜானுவுக்கு ஏற்றவே கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன். எப்படியாவது ஜானு கிட்ட பேசி அவள் மனசை மாற்ற பார்க்கிறேன்னு சொன்னான். ஜானகி பிடிவாதமாக இருக்காளே, மகதியால் கூட அவள் மனசை மாற்ற முடியாது. அதைத்தான் நானும் சொன்னேன். மூர்த்தியை பற்றி நாம் சொல்கிறத விட அவனே சொன்னாதான் அவள் புரிஞ்சுக்குவாள்னு சொன்னான். யாரு அவளா? அப்போ கூட மூர்த்தியை இதாக பேசலை, யாரோ அவனை உருட்டி மிரட்டி பேச வைச்சாங்கன்னு சொல்லுவா. அவள் தான் மூர்த்தி மேலே கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சிருக்காளேங்க. அதையும் சொன்னேன். மகதியும் பலமாக யோசிச்சா. அவளுக்கு ஒரே குழப்பம், எப்படி ஜானகியை சரியாக்குறதுன்னு தெரியாமல் தவிச்சா. அப்புறம் என்னாச்சு? மூர்த்தியை பார்த்தாச்சு, வேங்கையனை பார்க்கணும்னு சொன்னான். சரி வானு அவளை கூட்டிக்கிட்டு வேங்கையனோட பணந்தோப்புக்கு போனேன் என சொல்லி நடந்த சம்பவத்தை நினைத்து பார்த்து அதை அப்படியே தன் மனைவியிடமும் பகிர்ந்து கொண்டார் குபேரன். வேணியும் கதை கேட்கும் ஆர்வத்தில் சட்டமாக அமர்ந்து கொட்ட குபேரனும் தொடர்ந்து நடந்த கதையை சொன்னார். நல்ல வேலை வேணி, அந்நேரம் வேங்கையனோட நிலத்துல வேலை முடிஞ்சு ஆளுங்க எல்லாம் போயிருந்தாங்க. மகதியும் ஒரு பனைமரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு பார்த்தான். வழக்கம் போல நான் வேங்கையங்கிட்ட போய் நின்னேன். என்னைய பார்த்ததும் பவ்யமாக பேசினான். என்னதான் ஜானகியால் அவமானப்பட்டு இருந்தாலும் வேங்கைய மாறவே இல்லை. எப்பவும் போலவே மரியாதையாக பேசினான் தெரியுமா என்றார் குபேரன். வேங்கிய குணமே அதுதானேங்க என்றார் வேணி. அது அவளுக்கு புரியலையே. புரியுங்க,
புரிய வைக்கத்தான் மகதி வந்திருக்காளே. வேங்கையே என்னை பார்த்ததும் டீ தண்ணி கொடுத்து உபசரிச்சான். அப்புறம் பனங்கிழங்கு கொடுத்தான். ஜானகி நல்லா இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னான். அதை கேட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நான் சிரிக்கவும் அவன் அசடு வழிஞ்சான். மருமகனே, எதுக்கு போய் சொல்கிற? என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாதா? ஊர் முன்னாடி வீட்டு மானத்தை வாங்கினாலே அதை நான் மறக்கலைன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்கிறான், அறியா பொண்ணு தெரியாமல் செய்த விஷயத்த நானும் சரி என் குடும்பமும் சரி என்னைக்கோ மறந்துட்டோம், அதுபோல் நீங்களும் மறந்துடுங்கன்னு சொன்னான். எப்படிப்பா மறக்கிறது? இன்னும் 6 மாதம்தான், அவளுக்கும் உனக்கும் விவாகரத்து ஆகிட்டா அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகிறதுன்னு கேட்டால் அதுக்கு அவன் சொல்கிறான், ஜானகியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பாசம் காட்ட தெரியலைனாலும் அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கலை, மூர்த்தியே தான் பிடிச்சிருக்கு. பேசாமல் அவளை மூர்த்தியோட சேர்த்து வச்சிடுங்க, அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும். அவள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நான் என்னோட மீதி வாழ்க்கையை கழிச்சுக்கிறேன்னு சொன்னான் என்றார் குபேரன். தங்கமான மனசுங்க அவனுக்கு என்றான் வேணி. மூர்த்தியை சந்தித்தது, அவங்கிட்ட பேசுனது எல்லாத்தையும் நான் வேங்கையங்கிட்ட சொன்னேன். அவனே முதல்ல நம்பலை. நம்ம மூர்த்தியா இப்படின்னு ஆச்சரியப்பட்டான். அப்போ கூட ஜானகியை நினச்சி தான் வருத்தப்பட்டானே தவிர அவன் வாழ்க்கையை பற்றி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலை. நான் வேணா மூர்த்தி கிட்ட பேசி அவன் மனசை மாற்றி ஜானகியை ஏற்றுக்க வைக்கிறேன்னு சொன்னான். நான் சொன்னேன், மூர்த்தி மாறிட்டான், அவனை ஒன்னால் கூட மாற்ற முடியாது. அதை விட ஜானகியோட மனசை மாற்றிப்பாரு, அவள் மனசு மாதிரி உன்னை ஏற்றுக்குவாள்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், அப்படி ஒன்று நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் இல்லையே, அவளுக்கு என்ன பிடிக்கணும் நான் நினச்சேன். ஆனால் அவளுக்கு மூர்த்தியை தான் பிடிச்சிருக்கு. அது தெரிஞ்ச பின்னாடி என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் அவள் வாழ்க்கை நாசமாகக்கூடாது. அது பாவம். தெரிஞ்சே நான் பாவியாக விரும்பலை மாமான்னு சொன்னான். அது சரிப்பா, அவளை நினச்சிக்கிட்டு நீ வாழ்கிறது எனக்கு பிடிக்கலை. கண்டிப்பாக நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்துக்கணும்னு சொன்னால் அதுக்கு அவன் சொல்கிறான், ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான் நம்மளோட பண்பாடு. நான் ஏற்கனவே கல்யாணமானவன். அப்படியே எங்களுக்குள்ள பிரிவு வந்து அவள் என்னை விட்டு போனாலும் சரி, இன்னொருத்தியை நான் நினைக்க மாட்டேன்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், ஏன்பா என் பொண்ணு மட்டும் மூர்த்தியை ஏற்றுக்கணும்னு சொல்கிறியே, அது மட்டும் பண்பாடான்னு கேட்டால் அதுக்கு அவன் சொல்கிறான், பண்பாடு இல்லைதான், அதுக்காக விருப்பமில்லாத பொண்ணை சொந்தமாக்க நினைக்கிறது பாவம். ஏற்கனவே அவளை நான் கல்யாணம் செய்து அவளோட வயிற்றெரிச்சலை கொட்டிக்கிட்டேன். அவளுக்கு என்ன பிடிக்கலைங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட நான் கல்யாணத்தை ஏற்பாடு செய்திருக்க மாட்டேன். ஊரை கூட்டி தளர்புடலாக காசை தண்ணியாக செலவு செய்து கல்யாணத்தை நடத்தி அவளோட வாழலாம்னு நினைக்கிறப்ப அவளோட விருப்பத்தை சொன்னால் அதுக்கு மேலே அவளோட வாழ்கிற உரிமையை நான் இழந்துட்டேன். அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும்னு விட்டு விலகினேன். என்னை விட்டுட்டு அவள் மூர்த்தியை கல்யாணம் செய்துக்கிட்டாலும் நான் சந்தோஷப்படுவேனே தவிர வருத்தப்பட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் முறப்பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும். என்னால் அவளை சந்தோஷமாக வச்சுக்க முடியலைனாலும் மற்றவங்களால் அவள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும்னு முடிவு பண்ணிட்டேன். கோர்ட்டு எங்களுக்கு 6 மாதம் அவகாசம் தந்தது. அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கலை. இருந்த 6 மாதத்துலேயே அவள் மனசு மாறலை. இனிமேலையா மாறப்போகுதுன்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், ஒருவேளை அவள் மனசு மாறினா நீ என்னப்பா செய்வ? அவளே உன்னை தேடி வந்தா அவளை நீ ஏற்றுக்குவியான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். அவள் மனசில் நான் இருக்கேன்னு அவள் சொல்லட்டும், மகாராணி போல் அவளை நான் வாழ வைப்பேன்னு உறுதியாக சொன்னான். இதுக்கு மேலே எனக்கு பேச எதுவும் இல்லை. அப்படியே திரும்பி மகதியை பார்த்தேன். அவள் அவசரமாக வாங்க வாங்கன்னு சைகை செய்து கூப்பிடவும் உடனே வேங்கையங்கிட்ட சொல்லிவிட்டு மகதி கிட்ட போனேன். அப்போதான் மகதி புதுசாக ஒரு திட்டத்தை சொன்னான். அது எனக்கு பிடிச்சிருந்தது. இதுக்கு வேங்கையனும் உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டான். அதை பற்றி நான் வேங்கையங்கிட்ட போய் பேசினேன். முதல்ல அவன் ஒத்துக்கல, முடியாதுன்னு ஆனால் நான் விடலை. ஜானகிக்கு என்ன, அவள் டக்குன்னு மூர்த்தி கிட்ட போயிடுவான். அப்புறம் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறத நான் எப்படி பார்க்கறது? நீ தியாகியாட்டம் தனியாக வாழ்ந்துக்குவ, ஆனால் என்னால் குற்ற உணர்ச்சியோட வாழ முடியாது. அதனால் இந்த திட்டத்துக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு தீர்த்து பேசிட்டேன். அப்பவும் அவன் இல்லை,
வேணாம் பிரச்சனை வரும் அது இதுன்னு சொன்னான். நான் விடலையே. ஜானகியை எப்படியோ விட்டாச்சு. வேங்கையனையாவது பிடிச்சு வைக்கணும்னு நினச்சி பேசினேன். எனக்காக செய்யின்னு சொன்னேன். அவனுக்கு விருப்பமே இல்லை. வேறு வழி இல்லாமல் எனக்காக ஒத்துக்கிட்டான். அது போதுமே. நாளைக்கு மகதின்னு ஒரு பொண்ணு வருவா. அவள் என்ன சொன்னாலும் சரி, அப்படியே நீ நடந்துக்கணும். இதுக்கு உன் அப்பா அம்மாவையும் துணைக்கி வச்சுக்கன்னு சொன்னேன். ஐயோ, என்னங்க இப்படி சொல்கிறீங்க? வேங்கையனோட அப்பா அம்மாவா? அவங்க வழிக்கு வருவாங்களா? பையன் வாழ்க்கை முக்கியம்னு நினச்சா கண்டிப்பாக வருவாங்க. நாம் என்ன அவன் வாழ்க்கையை கெடுக்கவா பார்க்குறோம்? இல்லையே. வேங்கையன் கூட ஜானகியை சேர்த்து வைக்கிறோம்னு தானே சொன்னோம். கண்டிப்பாக அவங்க ஒத்துப்பாங்க. அந்த வேலையை நான் வேங்கையங்கிட்டையே கொடுத்துட்டேன். முதல்ல அவன் பயந்தான். அப்பாவா அம்மாவான்னு அச்சப்பட்டான். அப்புறம் நான் மகதியை பார்த்தேன். அவளோ அலற மாதிரி நடிங்கன்னு சைகை காட்டினான். உடனே ஒரு நடிப்பு நடிச்சேன் பாரு, அதில் வேங்கையன் விழுந்துட்டான். எப்படியோ ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷத்தில் மகதியை கூட்டிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தேன். எங்கிருந்தோ வந்த மகதிக்கு வேங்கையோட மதிப்பு தெரியுது. இவளுக்கு தெரியுதான்னு பாருங்க. என்ன செய்கிறது? வேங்கையனை சின்ன பிள்ளையில இருந்து பார்த்ததாலையும் அவனோட கரடு முரடான குணத்தை பார்த்து அவளுக்கு பிடிக்கல. மூர்த்தி போல நைஸா பேசி புதகுழியில தள்ளுறவனைத்தான் அவள் நம்பினா என்ன செய்கிறது? விடு என்றார் அவர். ஆக நாளைக்கு வேங்கை வீட்டில் பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. சம்பவம் தான் நடக்க போகுது. ஆனால் அதில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு தான் தெரியல. ஏங்க, நம்ம பொண்ணுக்காக பாவம் மகதியை இந்த பிரச்சனையில் சிக்க வைக்கலாமா? இது தப்புங்க. இதை பற்றி நான் அவள்கிட்ட பேசிட்டேன். அதுக்கு மகதி சொல்கிறான், என் உயிர் தோழி பிரச்சனையில் இருக்கிறப்ப அதை தீர்க்கிற வழி இருந்தும் ஒதுங்கி நின்னா அது என் நட்புக்கே களங்கம். என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். இதனால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எல்லா பிரச்சனை முடிஞ்சதும் நான் கிளம்பி போயிடுவேன்னு சொன்னாள் என்றார் குபேரன். எந்த ஜென்மத்தில் நாம் புண்ணியம் செய்தோமோ மகதி போல ஒருத்தி நமக்கு உதவ வந்திருக்கா. அவளோட முயற்சியாவது வீணாகாமல் இருக்கணுங்க. மகதியோட பேச்சில் உறுதி தெரியுது. கண்டிப்பாக அவள் நினச்சதை சாதிப்பா. எது எப்படியோ ஜானகி வாழ்க்கை நல்லபடியாக மாறினா அதுவே போதும் நமக்கு என்றார் அவர். இந்த விஷயத்தில் நாமளும் மகதிக்கு துணையாக இருக்கணுங்க. அவளை அப்படியே தனியாக விட்டுடக்கூடாதுங்க. நீ சொல்கிறதும் சரிதான். மகதியோட திட்டப்படி அவள் வேங்கையனோட வீட்டுக்குள்ளே நுழையணும். அதுக்கு நாமளும் ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம் என யோசிக்க, அதற்கு வேணியோ எனக்கு ஒரு யோசனைங்க. என்ன அது? சொல்லு கேட்போம் என்றான். ஜானகியால் வேங்கையன் வாழ்க்கை நாசமானதுக்கு பரிகாரமாக மகதியை வேங்கையனோட வாழ்க்கையில் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம். இதனால் எங்களுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி நீங்கணும்னு சொல்லி அவளை அந்த வீட்டில் தங்க வைக்கலாம். நீ சொல்கிறதும் சரிதான். இப்படி செய்தால் ஜானகிக்கு சந்தேகம் வராது. எப்படியோ வேங்கையன் நம்மளை விட்டா போதும்னு நினைப்பா. அப்படின்னா அதுபடியே செய்யலாமுங்க. முடிஞ்சால் அடிக்கடி அங்கே போய் மகதியோட திட்டத்துக்கு நம்மால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்தால் சீக்கிரமாக பிரச்சனை சரியாயிடலாங்க. கண்டிப்பாக செய்யலாமே. நீ எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது. பல நாள் கழித்து இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் வேணி என சொல்லிவிட்டு அவர் கண்கள் மூடி உறங்கத் தொடங்க வேணிக்கும் பெரிய பாரத்தை இறக்கிவிட்ட மகிழ்ச்சியில் அவரும் நிம்மதியாக உறங்கி போனார். மறுநாள் பொழுது விடிந்தது. மகதியோ சுறுசுறுப்பாக குளித்து முடித்து வந்தாள். வேணியோ அவளை பார்த்து, என்னம்மா இது சுடிதாரில் வந்திருக்க? என்கிட்ட இதுதான் இருக்கு ஆண்டி. ஏன், என்னாச்சு? நீ இன்னைக்கு வேங்கையன் வீட்டுக்கு போக போகிற. உன் திட்டப்படி எப்படி நடந்துக்கணும் கூடவா உனக்கு தெரியாது? நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டி? எனக்கு புரியலை. உன்னோட திட்டத்தில் நாங்களும் உதவுறதா இருக்கோம். எதுக்கு ஆண்டி? நானே தனியாளாக இருந்து பிரச்சனையை சரியாக்குறேன். எங்கள் உதவி உனக்கு தேவைப்படும். இன்னும் சுலபமாக பிரச்சனையை சரியாக்கலாம் மகதி. எங்கள் பேச்சை கேளு என்று சொல்ல, அப்படியா சொல்கிறீங்க? ஓகே ஆண்டி, உங்களுக்கு என்னோட திட்டம் பிடிச்சிருக்கா இல்லையா? உன் திட்டப்படி என் பொண்ணு வாழ்க்கை சரியாகுதுன்னா அது போதுமே எனக்கு என்றார். எப்படியாவது வேங்கையன் வீட்டுக்குள்ளே நான் நுழையணும். அதுவும் யாருக்கும் சந்தேகம் வராமல். அதான் எப்படின்னு தெரியலை. என்னதான் வேங்கையன் எனக்கு உதவி செய்ய வந்தாலும் அவரோட அப்பா அம்மாவை நினச்சா கொஞ்சம் கலக்கமாக இருக்கு ஆண்டி என அவள் சொல்ல, நீ ஏன் பயப்படுற? நாங்கள் எதுக்கு இருக்கோம்? நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றாள் வேணி. என்ன செய்ய போறீங்க ஆண்டி?
ஜானகியை கட்டி கொடுத்து வேங்கையன் வாழ்க்கை நாசமானதால் எங்களுக்கு குற்ற உணர்ச்சி வந்துடுச்சு. எப்படி இருந்தாலும் 6 மாதம் கழித்து என் பொண்ணு வேங்கையனை விட்டுட்டு மூர்த்திகிட்ட வந்துடுவான். அப்புறம் வேங்கையன் வாழ்க்கை என்ன ஆகிறது? அதனால் நாங்கள் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமாக எங்களுக்கு தெரிஞ்ச மகதிங்கிற பொண்ணை வேங்கையன் கல்யாணம் பண்ணிக்க கூட்டிகிட்டு வந்தோம்னு சொல்கிறோம். அவங்க ஏன் இப்போவே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு யாராவது கேட்டால் என்ன செய்கிறது ஆண்டி? ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கட்டும். கல்யாணம் ஆன பின்னாடி 2 பேரும் புரிஞ்சு அது பிடிக்காமல் போனால் மறுபடியும் கோர்ட்டு டைவர்ஸனும் அலையணும். அதுக்கு பதிலாக முன்னாடியே பார்த்து பேசி பழகினா சரியாயிடலாம்னு சொல்லுவோம் என்றார். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு பெண்ணை வீட்டில் வச்சுக்கிறது? இதுக்கு ஊர் ஒத்துக்காதுன்னு சொன்னால் என்ன செய்வீங்க ஆண்டி? இந்த மகதி யாரோ இல்லை, என் பொண்ணோட தோழி தான். அவள் தோழி வீட்டுக்கு வந்திருக்கான்னு ஊர் நம்போம். ஜானகியும் உன்னோட திட்டத்தை புரிஞ்சுக்காம உனக்கு அடைக்கலம் தருவான். வேங்கையன் உனக்கு ஆதரவு தருவான். எப்படி பார்த்தாலும் உனக்கு பிரச்சனை வராது என்றான் வேணி. மூர்த்தி கெட்டவன், அதை ஜானகிக்கு புரிய வைக்கிறேன். அதை அவள் புரிஞ்சுக்கிட்டாலே மூர்த்தியை அவள் விட்டுடுவா ஆண்டி. நல்லது, நீ வா. எங்க ஆண்டி? வேங்கையன் வீட்டுக்கு போக போற? இப்படியா போவ? பட்டு புடவை நகை நட்டுன்னு அலங்காரமாக போனாதானே நல்லா இருக்கும். ஆனால் எதுக்கு ஆண்டி இதெல்லாம் ஓவராக இருக்குமே? ஒன்றும் கிடையாது, நீ வா என அவளை அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றவர் அவர் அதுவரை அணியாத பட்டுப்புடவையை அவளுக்கு அணிவித்தார். தனது பூர்வீக குடும்ப நகைகளை மகதிக்கு சூட்டி அழகு பார்த்தார். அவளோ மணப்பெண் போலவே இருந்தாள். என்ன ஆண்டி இது? எனக்கு என்ன கல்யாணமாக நடக்கப் போகுது? இல்லை, பொண்ணு பார்க்கிற படலம் நடக்கப் போகுது. ஒரு மாற்றத்துக்கு பொண்ணே பையனை தேடி போறா, அவ்வளவுதான். உன்னோட திட்டப்படி நீ வேங்கைய வீட்டுக்கு சின்ன மருமகளாக ஆக போற. சின்ன மருமகளாக இருக்கணும்னா இப்படியெல்லாம் அலங்காரத்தோட இருக்கணும் மகதி என்று அவள் கூற, அப்படியா சொல்றீங்க? ஆமாம் என சொல்லிய நேரம் குபேரன் அங்கு வந்தார். மகதியை மணப்பெண் அலங்காரத்துடன் பார்க்கவும் பூரித்து போனார். என் கண்ணே பட்டுடுச்சு, நீ ரொம்ப அழகா இருக்க. பின்ன இருக்க மாட்டாளா? இப்போ அவள் யாரு? வேங்கையன் அப்பா வீரசிங்கம் வீட்டு சின்ன மருமகளாச்சே என வேணி சொல்ல மகதிக்கு சிரிப்பே வந்து கலகலவென சிரித்தார். குபேரனோ சற்று வருந்தினார். என்னாச்சு அங்கிள், உங்கள் முகம் வாடி போச்சே? ஆண்டி சொன்னது கேட்டு உங்கள் மனசுக்கு வருத்தமாக இருக்குதா? ஆமாம், என் பொண்ணு தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் செய்து வச்சேன். என் ஆசை நிறையாசை ஆயிடுச்சு. உன்னை பார்த்ததும் எனக்கு பழைய ஞாபகம் வந்தது. அங்கிள் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு நாடகம் தானே. நானே அந்த வீட்டில் போய் நடிக்கத்தான் போகிறேன். நான் ஒன்றும் வேங்கையனை சொந்தம் கொண்டாட மாட்டேன். என்னைக்காக இருந்தாலும் ஜானகி தான் வேங்கையனுக்கு என சொல்ல அவ்விருவரும் மகிழ்ந்தார்கள். ஆனால் மகதியின் உள்ளம்தான் கனத்து விட்டது. சட்டென கண்கள் கலங்கி விட்டார். அதை கண்ட வேணியோ, என்னம்மா ஏன் கண் கலங்குற? ஒன்றுமில்ல ஆண்டி, எனக்கு தெரியும் நீ ஏன் கண் கலங்குற என குபேரன் சொல்லவும் அவளுக்கு திக்கென்றது. அங்கிள், அது நான் என மகதி கூற வர அவரோ, ஜானகியை பொறுத்த வரைக்கும் துரோகம் இழைக்கிறதா நீ நினைக்கிற அதானே என சொல்ல அவளோ நிம்மதியானாள். கவலைப்படாத, ஜானகி இப்போ புரிஞ்சுக்கலைனாலும் பின்னாடி புரிஞ்சுக்குவா. சரிங்க அங்கிள், அப்போ நாம் கிளம்பலாமா? ஓ தாராளமா. எதுக்கும் டிஃபன் சாப்பிட்டு தெம்பா கிளம்புவோம். அங்கே போனதும் என்ன மாதிரியான சூழ்நிலை அமையுமோ என்றார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அங்கிள்? அங்கே தான் வேங்கையன் நமக்கு துணையாக இருக்காரே, அப்புறம் என்ன? வேங்கையன் இருந்தாலும் அவனோட அப்பா வீரசிங்கம் இருக்காப்பிலையே, அதான் பயமாக இருக்கு என்றார். பயமா? அப்போ வீரசிங்கம் ரொம்ப ஆபத்தானவரா? ஆமாம், அவர்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது வேங்கையனோட அம்மா எப்படி நமக்கு துணையாக இருப்பாங்களா? யாரு, மங்களத்தை சொல்றியா? அவள் அப்படியே வேங்கையன் போல தான். 2 பேருக்கும் நல்ல மனசு. அவங்க உனக்கு துணையாக இருப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. வீரசிங்கத்தை சமாளித்தா போதும், உன் திட்டம் தடையில்லாமல் நிறைவேறிடும் என சொல்ல அவளும் வீரசிங்கத்தை நினைத்து கலங்கினாலும் வேங்கையன் துணை இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டாள். அம்மூவரும் திருப்தியாக டிஃபன் சாப்பிட்டு முடித்துவிட்டு கிளம்பினார்கள். நாம் திடுதிப்புன்னு போனால் ஜானு அப்படியே சாக்காயிடுவா என்றாள் மகதி. ஆகட்டும் என்றாள் குபேரன். அவளுக்காவது என் திட்டம் தெரியாமல் இருந்தால் சரி, அவள் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா மொத்த திட்டமும் பாழாயிடும் என கவலைப்பட
அவளுக்கு அந்த அளவுக்கு புத்தி வேலை செய்யாது. நீ கவலைப்படாத வா என அவளை அழைத்து கொண்டு குபேரன் தன் மனைவியுடன் வேங்கையன் வீட்டிற்கு சென்றார். பக்கத்து தெரு என்பதால் நடந்தே சென்றார்கள். போகு வழி எங்கும் மகதியை கண்டு மக்கள் வாய்ப்பிழந்தார்கள். சிலர் அவள் யார் என்னவென கேட்க குபேரன் சிறிதும் தயங்காமல் வீரசிங்கம் வீட்டு சின்ன மருமகள் என சொல்லி கொண்டே செல்ல மகதி அலறினாள். அங்கிள், என்ன செய்றீங்க? ஊர் மக்களுக்கு எதுக்கு இதை சொல்லணும்? நாம நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல ஊரை நம்ப வச்சுட்டா ஜானகியும் நம்பிடுவான். நீ பேசாம இரு, நாங்க இருக்கோம்ல, அமைதியா அடக்க ஒடுக்கமா நடந்து வா என சொல்ல அவளும் நடப்பது தனக்கு சாதகமாகுமா பாதகமாகுமா என நினைத்து அச்சத்துடனே நடந்து வந்தாள். மறுபக்கம் ஜானகியோ விரைவாக தன்னை தயார்படுத்தி கொண்டு மகதிக்கு மூர்த்தியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் தன்னை அழகாக அலங்காரம் செய்து கொண்டு வெளியே வர எதிர்பட்டார் வேங்கையின் தாய் மங்களம். மருமகளே, எங்கம்மா கிளம்பிட்ட என்று தான் இயல்பாக கேட்டார். அதற்கே ஜானகி கோபத்தில் பொங்கினார். நான் என்ன சின்ன குழந்தையா? எங்கே போனாலும் சொல்லிட்டு போகிறதுக்கு? நான் என்ன தொலைஞ்சா போயிட போகிறேன்? எப்போ பாரு கண் கொத்தி பாம்பா நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு பார்க்கிறதே வேலையாக போச்சு உங்களுக்கு. வர வர இந்த வீட்டில் இருக்கிறது ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு என அவள் சத்தம் போட அதை கேட்டபடி வந்த வேங்கையனும் ஆரம்பிச்சிட்டிங்களா? வீட்டில் கூச்சல் வேணாம்னு எத்தனை முறை சொல்கிறது என சத்தம் போட அதை கேட்ட ஜானகியும் நான் ஒன்றும் கூச்சல் போடலை, உங்கள் அம்மா தான் என்ன நிற்க வச்சு கேள்வியாக கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்க அவங்க யாரு என கேட்க அவனும் தன் தாயை பார்த்து என்னம்மா என கேட்க இல்லை வேங்கையா, அவள் கிளம்புறத பார்த்து எங்கே போகிறேன்னு கேட்டேன், அது தப்பாயிடுச்சு என சொல்ல உடனே ஜானகியும் நான் எங்கே போனால் என்ன, அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணுமாக்கும். போகும்போதே அவசகுணமாக பேசினா போகிற காரியம் உருப்படுமா என்ன? இது கூட தெரியல, இவங்கெல்லாம் பெரிய மனுஷங்க என அழுத்து கொள்ள வேங்கையனோ இப்போ எதுக்கு கோவப்படுற ஜானகி? அம்மா தெரியாமத்தானே கேட்டாங்க, ஏன் சொல்லிட்டு போகிறதால நீ என்ன குறைஞ்சா போயிட போகிற? எனக்கு தெரியும் நீ எங்கே போகிறேன்னு, உன்னோட அலங்காரத்தை பார்த்தாலே தெரியுது. மூர்த்தியை பார்க்க தானே போகிற, அதை சொல்லிட்டு போகலாமே, யார் உன்னை கேள்வி கேட்பா என்றான். நான் ஒன்றும் மூர்த்தி மாமாவை பார்க்க போகலை, என் தோழியை பார்க்க போகிறேன். தோழியா என ஒன்றும் தெரியாத மாதிரி வேங்கையன் கேட்க அதற்கு ஜானகி ஆமாம், என் வீட்டுக்கு வந்திருக்கா, நேற்று கூட போய் வந்தேன், இன்னைக்கு அவளை கூட்டிட்டு ஊர் சுற்றி காட்ட போகிறேன், அதான் ரெடி ஆகிட்டேன் என சொல்ல வேங்கையன் திடுக்கிட்டான். சட்டன வாசலை பார்த்து இன்னும் ஏன் அவங்க வரல? அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவள் கிளம்பி போனால் காரியம் கெடுமே, எப்படியாவது இவளை இங்கே நிப்பாட்டி வைக்கணும், அவங்க வர்ற வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம் என நினைத்தவன் என்றும் இல்லாமல் இன்று பார்த்து உன்னை இப்படி அலங்காரமாக பார்த்ததும் என் மனசில் ஒன்று தோணுது, சொல்லவா என கேட்க அவளோ வேண்டா வெறுப்பாக ஒன்றும் தேவையில்லை, எப்படி இருந்தாலும் நீங்கள் மகா மட்டமாக எதையாவது சொல்லி வைப்பீங்க, அதை வேற நான் கேட்டு தொலைக்கணுமா, எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் என சொல்லி கிளம்ப முயன்றவளை தடுத்தான் வேங்கையன். பொறு, நான் சொல்கிறத கேளு, முடியாது என சொல்ல வேங்கையன் தன் தாயை பார்த்து கஞ்சாடை செய்ய உடனே மங்களமும் மருமகளே டிஃபன் சாப்பிட்டு போமா, உனக்கு பிடிச்சதை செய்து வச்சிருக்கேன், ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு தெம்பு வேணாமா, வாமா என்றார். எத்தனை முறை சொல்கிறது என்ன மருமகளேன்னு கூப்பிடாதீங்கன்னு, கோர்ட்டு வரைக்கும் போய் வந்ததை மறந்துட்டீங்களா என்ன? உறவு முறையில் நீ எனக்கு மருமகள் தானே, நீ என் பையன் கூட வாழ்ந்தாலும் சரி வாழலைனாலும் சரி, நான் உன்னை அப்படி தான் கூப்பிடுவேன் மருமகளை என சொல்ல அவளோ எரிந்து விழுந்தாள். போதும், இப்படி அக்கறையாக பேசி என் மனசை மாற்றணும்னு நினைக்காதீங்க, என் மனசில் எப்போவுமே மூர்த்தி மாமா தான் இருக்காரு என சொல்ல மங்களத்தின் முகம் வாடியது. வேங்கையனும் வாசலையே பார்த்தபடி இருந்தான். ஜானகியோ கிளம்பி செல்வதை கண்டு பதறினான். இரு நான் சொல்கிறத கேளு என்றான். ஏன் தான் இப்படி என் உசுரை எடுக்கிறீங்க? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா சொல்லி தொலைங்க என்றால் கடுப்பாக. அவனோ திணறினான். ஏதோ சொல்லிவிட்டான். இப்போது என்ன சொல்வது என தெரியாமல் தடுமாற அவளோ பொறுமை இழந்து நான் போறேன் என்றான். இரு பொறு, இதோ சொல்றேன், இன்னும் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம்தான் என கெஞ்ச அவளோ நொந்து போனாள். வேங்கையனோ வாசலையும் அவளையும் பார்த்தபடி என்ன சொல்வதென தெரியாமல்
தவிக்க அந்நேரம் வாசலில் மகதி வந்து நின்றாள். முதல் முறை அவளை கண்டதும் வாயடைத்து போனான். வேங்கையன் மங்களம் கூட மகதியை கண்டு வியந்தாள். எதையும் சொல்ல முடியாமல் தடுமாறினான் வேங்கையன். ஜானகியும் மகதியை கண்டு வாய் பிளந்தாள். அவளுக்கு பெரிய ஆச்சரியம். அந்நேரம் வேங்கையனோ தன்னை மறந்து மகதியை பார்த்து பாடி வைக்க அதை கேட்டு அனைவரும் வியந்தார்கள். யார் 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 அவள் யாரோ, ஊர் பேர்தான் தெரியாதோ, சலவை கல்லை சிலையாக, தங்கப்பாலம் கையாக, மலர்களில் இரண்டும் விழியாக மயங்க வைத்தாளோ என பழைய பாடலை என பாட மகதியோ ஆர்வமானார். ஜானகிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. வேங்கையனுக்கு பாட்டு பாடக்கூட வருமா என நினைத்து அதிர்ந்தாள்.